வணக்கம். இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காக ரவுண்டு 1 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிகிட்ருப்பீங்க. சில பேர் பண்ணி முடிச்சிருப்பீங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோ ஒரு முக்கியமானதாக இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக தான் நமக்கு கேட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட ஒரு அறிவிப்பு வந்தது. கேட் 2027 2027 கேட் எக்ஸாமை ஐஐடி மெட்ராஸ் நடத்துது. ஸோ அதோடு தொடர்புடைய இந்த செய்தி நம்ம இப்போ என்ஜினியரிங் கவுன்சிலிங்க்காக அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிகிட்ருக்கோம். கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்க இந்த நேரத்தில் நம்ம இந்த செய்தியை தெரிஞ்சுக்கணும். நம்ம கோர்சஸ் செலக்ட் பண்ணும்போது இன்ஜினியரிங்கில் பிஇஓ பிடெக்கோ கோர்ஸ் செலக்ட் பண்ணும்பொழுது அந்த கோர்சஸில் கேட் சப்ஜெக்ட், அந்த கோர்ஸ் வந்து ஒரு கேட் சப்ஜெக்ட்ஸில் ஒரு கோர்ஸாக இருக்குது, ஒரு சப்ஜெக்டாக இருந்தது அப்படின்னா நல்லது ஃப்யூச்சரில். அதாவது நீங்கள் பிஇ பிடெக் முடிச்சுட்டு அடுத்து பிஜி பண்ணலாம். ஒரு ஐஐடியில் பிஜி பண்ணுறதுக்கு நமக்கு கேட் ஸ்கோர் முக்கியம். அது மட்டும் இல்லை, நீங்கள் படித்த என்ஜினியரிங் அண்டர் கிராஜுவேட் டிகிரியை வச்சு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னா உங்களுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டடாக, என்ஜினியரிங் ரிலேட்டடாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ் போகணும் அப்படின்னா அப்போ கேட் ஸ்கோர் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்போ அந்த எக்ஸாம், அந்த பர்டிகுலர் சர்வீஸ் போகணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ் போகணும் அப்படின்னா கேட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நீங்கள் யூஜி டிகிரியில், அதாவது இன்ஜினியரிங்கில் படித்த சப்ஜெக்ட் வந்து கேட் சப்ஜெக்டாக இருந்தால் தான் எழுத முடியும். ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ சூஸ் பண்ணுற கோர்ஸ், இப்போ சூஸ் பண்ணுற சப்ஜெக்ட் வந்து கேட் சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கேட் எக்ஸாமில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு 30 சப்ஜெக்ட்ஸ் வந்து கேட் சப்ஜெக்ட்ஸாக இருக்குது. அது என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அடுத்து அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், அடுத்து ஆர்கிடெக்சர் அண்டு பிளானிங், அடுத்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், அடுத்து பயோடெக்னாலஜி, அடுத்து சிவில் இன்ஜினியரிங், அடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி, டேட்டா சயின்ஸ் அண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐடிஎஸ் நம்ம இப்போ சொல்கிறோம் ஷார்ட்டாக, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அடுத்து என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங், ஈக்காலஜி அண்டு எவல்யூஷன், ஜியோமெட்ரிக்ஸ் இன்ஜினியரிங். அடுத்து இப்போ 15 சப்ஜெக்ட் சொல்லிட்டோம். இன்னும் 15 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா ஜியாலஜி அண்டு ஜியோஃபிசிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், நேவல் ஆர்கிடெக்சர் அண்டு மெரைன் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், ஃபிசிக்ஸ் இருக்குது, ப்ரொடக்ஷன் அண்டு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இருக்குது, ரோபோட்டிக்ஸ் அண்டு ஆட்டோமேஷன், இது புதுசாக சேர்த்துருக்காங்க, நியூனே போட்டிருக்காங்க பாருங்கள். ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இப்போ கேட் சப்ஜெக்ட்ஸில் சேர்த்துருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, இன்ஜினியரிங் சயின்சஸ்ன்னு இருக்குது, ஜென்ரலாக ஹியூமானிட்டிஸ் அண்ட் சோசியல் சயின்சஸ் இருக்குது, லைஃப் சயின்சஸ் இருக்குது. இது மாதிரி 30 சப்ஜெக்ட்ஸ் வந்து நமக்கு கேட் சப்ஜெக்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இன்ஜினியரிங்கில் இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற சப்ஜெக்ட் இந்த கேட் சப்ஜெக்ட்டுக்குள்ளே ஒன்றா இருந்தது அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சரில் கேட் எக்ஸாம் எழுதி பிஜி படிக்கிறதுக்கும் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பிஇஆர் பிடெக்கில் இந்த சப்ஜெக்ட்ஸ்குள்ளே நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி.